பிரியமான சகோதரனே சகோதரி, மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்களோடு பேசுறார். கொலோசியர் 3:2. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்தோன்னா முதல் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னன்னா, ஆண்டவரே ஏதாவது செய்யுங்கப்பா, எனக்கு இதுலேருந்து ஒரு மாற்றத்தை தாங்க, இந்த காரியத்தை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லி இந்த காய்கறி கடையில் பலசர் கடையில் லிஸ்ட்டு போட்ட மாதிரி நம்ம பேசுவோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பூமியில் உள்ளவைகளை அல்ல. சகோதரா சகோதரியே, பூமியில் ஆண்டவர் உனக்கு ஒரு குறை வைக்கலை, உனக்கு குறை வைக்காமல் நடத்திட்டு வரார். நிறைய பேர் வீட்டில் நிறைவாக இருக்குது, ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய ஆவி ஆத்துமால ஒழுங்காக ஒருவேளை வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல நிம்மதியை கொடுத்துருக்கிறார், 3 வேளை நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கிறார், நல்ல வீடு கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு உலக பிரகாரம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், இல்லை, உலகத்தில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நீங்கள் நாடுகள். பரலோகத்தை பாரியா, பரலோகத்துக்கு போகணும்னு என்னைக்காவது உங்க பிள்ளைகள்கிட்ட சொல்றீங்களா? பரலோகத்துக்கு போகணும்டா, அங்கதான் வழி, அதுதான் நமக்கு எல்லாமே, பரலோகம்தான் நமக்கு வாழ்க்கை. இங்க நிலம் வாங்குறோம், வீடு வாங்குறோம், அதெல்லாம் ரெண்டாவது. இதை காட்டிலும் பரலோகத்துக்கு எப்படியாவது போயிடணும். உங்க பேர பிள்ளைகிட்ட சொல்றீங்களா? உங்க பெண் பிள்ளைகள்கிட்ட, உங்க ஆண் பிள்ளைகள்கிட்ட சொல்றீங்களா? எப்ப அந்த உலகத்துல சம்பாதிக்கிறது எல்லாம் ஓகே, பட் பரலோகத்துல ஒரு வீடு வேணும், பரலோகத்துக்கு நீங்க போகணும், அதற்காக நீங்க பிரயாசப்படுங்க நம்ம சொல்றோமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். அதெல்லாம் சொல்லாம, அதெல்லாம் பேசாம உலகத்தில் உள்ளவைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், மேலானவைகளை நாடுங்கள். அந்த மேலானவைகள்ல, அந்த பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல உங்க பெயர் எழுதப்பட்டிருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். இன்றைக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். ஆண்டவர் உங்களை பற்றி சொல்றார், கீழானவைகளை அல்ல, உலகத்தில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லி ஆவியானவர் உங்களோடு எச்சரிப்பின் தீர்க்க தரிசன வார்த்தையை பேசிட்டு இருக்கார்.